Hi friends, welcome to Ashmita Kitchen channel. இன்னைக்கு நம்ம எப்படி fish gravy செய்ய போறத பார்க்க போறோம். குழம்பு fish குழம்பு. தேவையான பொருட்கள் fish, மஞ்சள் தூள், வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கிக்கணும், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கொடமிளகாய், கொடம்புளி, கருகாப்பில், வெந்தயம், வரமிளகாய், உப்பு, சோம்பு, தக்காளி, தாளிப்பதற்கு வெங்காயம். நம்ம எடுத்திருக்கிற அளவு 1 கிலோ ஃபிஷ், 1 கிலோ வெங்காயம், 7 ஸ்பூன் கொத்தமல்லி தழை பொடி. இந்த ஸ்பூன்ல 7 ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுல பாதி 3 ஸ்பூன் சீரகத்தூளுக்கு, கொடம்புளி தேவையளவு, பாதி கொடம்புளி பாதி சாதா புளி, கருகாப்பில் தேவையளவு, சோம்பு ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாம். அதிகமா போட்டுட்டீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். வரமிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சோம்பு ஒரு பிஞ்ச், தக்காளி தக்காளி பொடியா நறுக்கிக்கணும், சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, மஞ்சத்தூள் 2 ஸ்பூன். இப்போ அடுப்புல எண்ணெய் வச்சுக்கலாம், வடைச்சட்டி வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வரமிளகாய் நம்ம எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் வரமிளகாய் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ரெட் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நம்ம 1 கிலோ போட்டுக்கிறது போடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்கணும். நம்ம சேம் ஆயிலே இந்த வரமிளகாய் போட்ட ஆயிலே நம்ம வந்துட்டு இதுக்கும் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அரைவாசி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம 7 or 8 பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு சொல்றதுக்கு மறந்துட்டோம். பூண்டு போட்டுக்கணும். நல்லா வணக்கிட்டே இருக்கணும். பாருங்க, கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கணும் வெங்காயத்தை, பச்சை வாசம் போக வரைக்கும். ஸோ இதை வணக்கிட்டு அடுத்தது நம்ம மறுபடியும் இன்னொரு கிரேவி ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதையும் பண்ணி அரைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி எடுத்து கொட்டிடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் வடைச்சட்டியில் இருந்த எல்லா ஆனியன்ஸும் பூண்டையும் இங்கே வந்துட்டு கட்டிடுங்க. வரமிளகா வச்சுருந்தோம்ல அதே பிளேட்டில் கொட்டிடுங்க. அது ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சு. ஸ்டவ்வில் நம்ம வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும்.
தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம சோம்பு போட்டுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தனியாத்தூளும் சீரகத்தூளும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கணும். ஸ்மெல் சூப்பராக வருது. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாதான் தூள் அடிப்பிடிக்காது. கொடம்புளி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன் மினிட் நல்லா வணக்கிக்கோங்க. இப்படி வணக்கினதும் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதுக்குள்ளே போடுங்க. நம்ம வெங்காயம்லாம் மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே போடுங்க. நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இதெல்லாம் தான் மசாலா போட வேண்டிய ஐட்டம். கருகாப்பில் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சிக்குள்ளே போடுங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இங்கே பாருங்க நல்லா ஃபைனாக அரைப்பட்டுருச்சு. நம்ம வந்துட்டு புளி வந்துட்டு இங்கே நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். எலுமிச்சங்காய் அளவு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிட்டும். வெந்தயம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, குழம்புக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அது வந்துட்டு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. அப்படியே நைஸாக மிக்ஸ் பண்ணுங்க. வணக்குங்க. வணக்கிட்டு இருக்கும்போது அழுகாமல் டொமேட்டோ போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க.
கருகாப்பில் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கரைச்சிட்டு இருந்தோம்ல அந்த புளியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டே இருந்தோம். அந்த புளியை எடுத்து வச்சுக்கோங்க. கரைச்சி ஊற்றிடணும். அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கணும், புளியை ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வணங்கிடுச்சு. புளியோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. எண்ணெயே வெளியே தெரிஞ்சு பாருங்க. அந்த அளவுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வணக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற கிரேவி எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி ஊற்றலாம். எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதி வர்றப்போ நல்லா கொதி வர்றப்போ டேஸ்ட் பார்த்துட்டு ஃபிஷ் போட்டுக்கலாம். கழுவுறதுன்னு பார்க்கலாம். தண்ணீர் இப்படி எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு தட்டத்தில் எடுத்து போட்டுடணும். இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸுக்குமே இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா குழம்பு ஃப்ரை ஆகிட்டுருக்குது. நல்லா வந்து உங்களுக்கு வெந்துட்டுருக்குது. ஸோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்க்கும்போது எப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மீன் குழம்புக்கு மட்டும் கடையில் கிடைக்கிற ஃபிஷ் குழம்பு மசாலாவை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வருது. நானும் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ப்ளைனாக பண்ணுறப்போ அது டேஸ்ட் வரதில்லை. இந்த ஃபிஷ் மசாலா என்னால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபிஷ் குழம்பு மசாலாவை கொஞ்சம் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை போட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா மூடி வச்சிருங்க. ஓகேங்களா? காமிக்கிற அப்புறமா. ஸோ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிஷ் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா போட்டுட்டோம்னா போதும். ஓகேங்களா? போட்டு ஒரு 2 to 3 minutes இருந்தாலே போதும். ஓகேங்களா? வெந்துடும். இந்த சூட்டுக்கே வெந்துடும். அதனால் சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நீங்கள் ஒவ்வொரு பீசஸையும் உள்ளே போட்டுருங்க. உப்பு எல்லாம் அதுக்கு முன்னாடியே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து ஓகேங்களா? ஸோ எல்லா ஃபிஷ்ஷு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 to 3 minutes இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது நல்லா எப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம் நல்லா அதிகம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 hour 1 hour ஆகுது நீங்கள் வந்து இந்த ஃபிஷ் குழம்பு செஞ்சு வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷோட ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு குழம்போட மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செஞ்சுட்டு ஒரு 1/2 hour அட்லீஸ்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த எசன்ஸ் மிக்ஸ் ஆகும். குழம்போட வந்து ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2ஆக பிரியணும். ஓகேங்களா? க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2ஆக பிரியுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு போட்டோன்னே அந்த ஃபிஷ்ஷோட இது சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடில் பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள்.
ஸோ இப்படி பிரிஞ்சு வரணும். ஒரு 2 to 3 minutes இருந்தால் போதும். ஸோ பிரிஞ்சு வந்துருச்சு, உங்களுக்கு வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அட்லீஸ்ட், 1 hour இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, 1/2 hour அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.